இந்தாங்க சார் உங்க 4000 ரூபாய். எண்ணி 6 மாசத்துல லோனை முடிக்கிறேன். காசு பணம் புலங்குதோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது. பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். உங்களுக்கு போட்டியா நீங்க ராதிகா சரத்குமாரை பாக்குறீங்களா, விஜய் பிரபாகரனை பாக்குறீங்களா? நான் பார்ப்பது மோடி அவர்களுடைய சித்தாந்தத்தை பார்க்கிறேன். பாஜக களத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, வளர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? பல முகமுடிகளை அணிந்து வருவார்கள் பாஜக RSS காரர்கள். அதனுடைய முகமுடி இன்று திருமதி ராதிகா அவர்கள். நாளை வேற யாராவது ஒரு முகமுடி இருக்கலாம். அவர்களை பொறுத்தமட்டில் அது முகமுடி. கேம்பெயின்ல ஏடிஎம்கே பத்தியே பேச மாட்டீங்களே? இல்ல, மோடியை டேடியா ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள். மோடியை டேடியா ஏற்றுக்கொண்டவர்களை பற்றி பேசுறது வந்து மோடியை பேசிக்கிட்டு இருக்கும்போது மோடியை டேடியா ஏற்றுக்கொண்டவர்களையும் சேர்த்தான் பேசிக்கிட்டு. அதிமுக எடப்பாடி பழனிசாமியே பாஜக எதிர்ப்புல கூட்டணியில் இருந்தபோது சில சமரசங்களுக்காக பேசாம இருந்தோம், இப்ப நாங்க பேசுறோங்கிறார். இந்த தேர்தல் என்பது மோடி பிரதமராக இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாது, இதுதான் தேர்தலோட. அவங்களும் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் தானே சார். மோடி மீண்டும் பிரதமராக வரக்கூடாது என்று பேச தில் இருக்கிறதா? இப்போ வரைக்கும் ஒரே செங்கலை காமிச்சு அதே சீனை திருப்பி திருப்பி காட்டாதீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. இதே நினைச்சு பாருங்க, 2019 அடிக்கல் நாட்டிட்டு 21 கட்டி முடிச்சு பெரிய எய்ம்ஸ் திறக்கிறதுக்காக மோடி வந்திருந்தாருன்னா எவ்வளவு ஒரு ஆட்டம் போட்டிருப்பாங்க. இவங்க கட்டாதனால தானே இந்த ஆட்டம் போட முடியல. சேம் ஸ்கிரிப்டே மறுபடியும் பேசிட்டு இருக்காதீங்க, போர் அடிக்குதுங்கிற. சேம் ஸ்கிரிப்ட் அவருக்கு போர் அடிக்கலாம், எங்களுக்கு எய்ம்ஸ் வரலைங்கிற ஆதங்கம். உங்க தொகுதி ராகுல் காந்தி பிரதமரானார் 24 மாசத்தில். வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு அவசியம் இருக்கு, நடந்தே ஆகும். 24 சீட் சார் அவங்களோட டார்கெட். மக்கள் இல்ல டார்கெட் கொடுக்கணும். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் நம்புறீங்க? இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும், ராகுல் காந்தி பிரதமர் ஆவார். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விருதுநகர் மக்களவை தொகுதியின் வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் திருமிகு மாணிக்கம் தாகூர் அவர். சார் வணக்கம் சார். விருதுநகர் வேட்பாளரானதற்கு வாழ்த்துக்கள். ஒரு பெரும் போட்டியே விருதுநகருக்கு இருந்ததா சொல்லப்பட்டது, அதெல்லாம் மீறி வேட்பாளர் ஆயிருக்கீங்க. முதல்ல அது குறித்து சொல்லுங்க. நன்றி, வாழ்த்துக்கு நன்றி. பட் போட்டிங்கிறது என்னன்னா கட்சியில் எனக்கு இருந்துச்சான்னு தெரியல. பட் கூட்டணி கட்சிகளில் நீங்கள் பத்திரிகையாளர் தான் அதை ரொம்ப பெருசாக்குனீங்க. பட் என்னட்டா கூட்டணிங்கிற சுமூகமாக முடிஞ்சிச்சு. அதனால் நான் முதல்ல சொன்னது மாதிரி தான், இந்தியா கூட்டணியுடைய எந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி அவர்கள் வெற்றிக்காக விருதுநகரில் தொடர்ந்து பாடுபடுவோம் என்பது. அதுபடி இந்த தடவையும் விருதுநகர் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியிலே ராகுல் காந்தி அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் திரு கார்கே அவர்களும் என்னை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள், அவர்களுக்கு நன்றி. விருதுநகர் தொகுதி தனியாக உருவாக்கப்பட்டது 2009 இருந்து நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணீங்க. 2009, 14, 19, இப்போ 24. 3 எலெக்ஷனில் ஒரு எலெக்ஷனில் தோல்வி சந்திச்சிங்க, மீதி 2 எலெக்ஷனில் வெற்றி பெற்றீங்க. அந்த 3 எலெக்ஷன்லையும் பார்த்ததை தாண்டி என்ன விஷயத்தை இப்போ நீங்கள் களத்தில் பார்க்குறீங்க, என்ன விஷயங்கள் இன்னும் நீங்கள் ரொம்ப இந்த எலெக்ஷனில் எனக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு நீங்கள் ஏதாவது உணர்றீங்களா? முதல் தேர்தல் மிகவும் ஆர்வமான தேர்தல். அது ரொம்ப முதல் தேர்தலை வெற்றியும் கூட. முதல் தடவை இதுவும் புதிதாக உருவாக்கப்பட்ட தொகுதி. பெரிய ஜாம்பாவான் திரு வைகோ அவர்களோடு களம் காண்பது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது மிகவும் மறக்க முடியாத அனுபவம். இப்பொழுது இருக்கின்ற தேர்தல் முறை என்பது பாஜகவை பொறுத்த மட்டிலே தாங்கள் தமிழ்நாட்டிலே காலூன்ற வேண்டும் என்பதற்காகவும், அதே நேரத்தில் அவர்கள் பல வேடங்களை அணிந்து எப்பொழுதுமே உள்ளே வருவார்கள். எந்த ஒரு மாநிலத்துக்குள்ளும் அவர்களுடைய கோர் ஐடியாலஜி, கொள்கையை சொல்லி வருவது கிடையாது. அவர்கள் பல விஷயங்களை சொல்லி வருவார்கள், பல பொய்களை சொல்வார்கள், பல வகையிலே முகமுடியை அணிந்து வருவார்கள். இதெல்லாம் அவர்களுடைய பாணி. அதே பாணியை இங்கும் அவர்கள் கையாளுகிறார்கள். தமிழகத்திலும் கையாளுகிறார்கள், விருதுநகரிலும் கையாளுகிறார்கள். பாஜகவிற்கே சம்பந்தமில்லாத நபரை வேட்பாளராக நிறுத்தியிருப்பதிலிருந்து நமக்கு தெரிகிறது. பாஜகவே இணைஞ்சிட்டாங்க, சம்பந்தமே இல்லாதவங்க இல்லை. அவர்களை பொறுத்த மட்டும் திருமதி ராதிகா அவர்கள் கொள்கையால் ஒரு திராவிட
பாரம்பரியத்திலிருந்து வந்தவர் அவர் பாஜகவோடு இணைந்து விட்டார், எந்த சூழ்நிலையில் இருந்தார், அதெல்லாம் அவங்களுக்கு தான் சொல்லணும். பட் என்னென்னா கொள்கையால் வேறுபட்ட அவர்களுடைய கொள்கைங்கிறது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பிரச்சாரம் செய்தவர். ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரச்சார பீரங்கியாக என்று சொல்லப்பட்டவர் அந்த காலத்தில். அப்படி ரொம்ப தெளிவான மக்களிடம் ஒரு கனெக்ட் இருந்துச்சு அவருக்கு. கலைஞர் இருந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்த காலத்தில் கடுமையாக தேர்தல் காலத்திலே களத்தில் இருந்தவர் அவர். அப்படிப்பட்ட ஒருவர் இப்பொழுது திடீரென்று பாஜகவில் இணைந்து வேட்பாளராக நிற்கிறார் என்பது மிகவும் ஆச்சரியக்குரிய விஷயம். எலெக்ஷனா பாக்குறீங்க, அப்பெல்லாம் இருந்ததை விட இப்ப பாஜக களத்துல வளர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ரியாலிட்டியில களத்துல இறங்கி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரியும்ல சார்? அப்படி சரத்குமார் மாதிரியான ஒருத்தர் தன்னுடைய கட்சியவே பாஜகவில் இணைச்சிட்டு அந்த ஒரு ஸ்டார் கேண்டிடேட் உங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க. நான் விஜய் பிரபாகரன் பற்றியும் பேசணும், ஆனால் இதற்கு முன்னாடி இதை கேட்குறேன், பாஜக களத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, வளர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒன்று என்னென்னா பாஜக என்ன முறையை அணுகுது, நான் தான் கூட சொன்னேன், பல முகமுடிகளை அணிந்து வருவார்கள் பாஜக RSSகாரர்கள். அவர்களுடைய கொள்கையை சொல்லி அவர்கள் வருவதில்லை. அவர்களை பொறுத்தமட்டில் நீங்கள் இப்போ என்னோட இன்று முழுவதும் நீங்கள் பார்த்தீங்க அஜிகிராமங்களில் ஏதாவது ஒரு இடத்துல நான் மோதியை பற்றி ஏதாவது சொல்லும் போது ஏதாவது எதிர்ப்பு வந்துச்சா? நான் மோதியை பற்றி கேள்விக்கும் பாய் பாய் மோதின்னு சொல்லும் போதுலேருந்து அவர்கள் மோடி விலைவாசி உயர்வு காரணம், மோடி 100 நாள் வேலைவாய்ப்பை விஷம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்ல ஏதாவது ஒரு வார்த்தைக்கு யாராவது அவரால் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? ஆனால் ராதிகா போகும்போது கூட்டம் வருதில்ல, கூட்டம் அவர் ஒரு திரைத்துறையை சார்ந்தவர். அவர் தொழில் திரையில் நடிகையாக இருப்பது, அந்த தொழில் காரணமாக அவரை பார்க்க வரலாம். அவரை பொறுத்த மட்டும் இல்லை, அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. அதனால தான் என்னட்டுனா முகமுடியை பாஜக அணிந்து வருகிறது. அவருடைய முகமுடி இன்று திருமதி ராதிகா அவர்கள், நாளை வேற யாராவது ஒரு முகமுடி இருக்கலாம். அவர்களை பொறுத்த மட்டும் அது முகமுடி, பாஜகவினுடைய RSSனுடைய முகமுடி. உண்மையிலேயே பாஜக RSS யார் என்றால் ராஜா, அவர்தான் உண்மையான பாஜக. ஆனால் முகமுடி வேறு முகமுடிகள் அணியப்படுகின்றன. இது பாஜகவினுடைய பழக்கம் எப்பொழுதுமே. அந்த முகமுடியை மக்கள் உணர்ந்து கொள்வார் என்று நம்புகிறேன். என்னை பொறுத்த மட்டுமே பாஜக இங்கு களத்திலே நான் பேசுவது எல்லாமே மோதியை எதிர்த்து தான் பேசிட்டு இருக்கேன். என்னோட பிரச்சாரமே நான் பார்க்கும்போது ஒரு 3 விஷயங்களை மக்கள்கிட்ட குறிப்பிட்டேன். மோடியை மட்டும்தான், மோடி அரசினுடைய அட்டூழியங்களும் மோடி அரசினுடைய கொடுமைகளையும் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அது மக்களிடம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெறுகிறது. மோடியை பிடிக்காத மக்கள் தான் அதிகம் என்பதும் கிராமத்துக்கு தெரிகிறது. ஏனென்றால் மோடி அவர்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி இருக்கிறார். ஏழை மக்களுடைய பணங்களை சுரண்டி அவர் மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு கொடுத்துருக்காங்க மட்டும் மிக தெளிவாக தெரிஞ்சு. அது கேஸ் விலையாக இருக்கட்டும், அது 100 நாள் விலை நிப்பாட்டி வச்சுக்கா இருக்கட்டும், எதாக இருந்தால் எந்த இதாக இருந்தாலும் சரி, இந்த சாமானிய மக்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய பாதிப்பு மோடியால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் மிகப்பெரிய அளவிலே அவர்களுடைய பொருளாதாரத்திலே அவர்களை பின்னுக்கு தள்ளி இருக்கிறார் மோடி என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது. இப்போ நீங்கள் பிரச்சாரத்திலையும் குறிப்பிடும் போது ஆன்டி மோடி அந்த கான்செப்டில் தான் உங்களுடைய கேம்பெயின்ஸும் இருக்குது, நானும் பார்க்க முடிஞ்சுது. 500 ரூபாய் விஷயமா இருக்கட்டும் சிலிண்டரில், அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த 1000 ரூபாய், தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாய், இந்த 3 விஷயங்களை பிரதானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கேம்பெயினில் ஏடிஎம்கே பற்றியே பேச மாட்டீங்களே? ஏடிஎம்கே எதிர்கட்சியாக உங்களுக்கு தகுந்த அளவுக்கு பலமாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் ஏன் அவங்களை கன்சிடர் பண்ண மாட்டீங்க, ஏன் பேச மாட்டீங்க? இல்லை, மோடியை டேடியாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள். முன்னாள் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி ஒரு இதே தொகுதிக்காரர், அவர் சிவகாசிக்காரர், அவர் தான் தொகுதி பொறுப்பாளர் கூட அதிமுகவுக்கு, தேமுதிகவுடைய வேட்பாளருக்கு. அவர் மோடியை டேடின்னு சொன்னார், என்னுடைய டேடி மோடின்னு சொன்னார். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் டேடி யார், மோடியை டேடியாக ஏற்றுக்கொண்டவர்களை பற்றி பேசுகிறது மோடியை பேசிக்கிட்டு இருக்கும்போது மோடியை டேடியாக ஏற்றுக்கொண்டவர்களையும் சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவர்களை பொறுத்த மட்டும் என்றும் அவர்கள் மோடிக்கு எதிர்ப்பாக செல்லவில்லை. நீங்கள் அவர்களை பொறுத்த மட்டும் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களோ திரு விஜய் பிரபாகர் அவர்களோ என்றுமே மோடியை எதிர்த்து பேசப்போவதில்லை, மோடியினுடைய கொள்கைகளை எதிர்த்து பேசப்போவதில்லை. நேற்று பிரேமலதா அவர்கள் கூட்டணிக்கு வர சொல்லி மிரட்டினாங்க, வங்கி கணக்குகளை முடக்குனாங்கிற அளவுக்கு ஹாஷா பேசுகிறாங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமியே பாஜக எதிர்ப்பில் கூட்டணியில் இருந்தபோது சில சமரசங்களுக்காக பேசாமல் இருந்தோம், இப்போ நாங்கள் பேசுகிறோங்கிறாரு. அப்போ உங்களுக்கு எதிராக பாஜக எதிர்ப்பு வாக்குகள், நீங்கள் இவ்வளோ விஷயங்களை முன்வைக்கும் போது பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கும் ஸ்பிளிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அதுவும் விஜய் பிரபாகரன், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன், அவர் சமீபத்தில் தான் இறந்திருக்காரு. அவர் மக்கள்கிட்ட பேசும்போது அவர் இறந்து 100வது நாள் கூட நான் அங்கே போகலை, உங்கள் கூட நிற்கிறேன்னு எமோஷ்னலாலாம் பேசுகிறாரு. மக்கள் அதோடையும் கனெக்ட் ஆவாங்கல்ல? என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தேர்தல் கேப்டன் சம்மந்தப்பட்டது கிடையாது,
இந்த தேர்தல் மோடி இந்தியாவுடைய பிரதமராக தொடர வேண்டுமா கூடாதா? நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மோடிக்கு எதிரான ஒரு குரலாக எப்படி இருந்தேனோ அதை போல இருக்க போகிறேன். திருமதி ராதிகா தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் மோடிக்கு ஆதரவாக இருக்க போகிறார். திரு விஜய் பிரபாகர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மக்களால் அவர் பாஜகவிற்கும் மோடிக்கும் ஆதரவான குரலாக இருக்க போகிறார். மக்கள் இப்பொழுது மோடியா இல்லையா, மோடியா ராகுலா என்பதுதான் கேள்வி அவர்களிடம். இவர்களை பொறுத்த மட்டுமே மக்கள் இவர்கள் சொல்வது விஜயகாந்த் மகன்கிற கணக்கெலாம் இல்லையா? கிராமத்து மக்கள்கிட்ட விஜயகாந்த் அவர்களுக்கே ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். அவருடைய இறப்புக்கு வந்த கூட்டத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. அவருடைய பையனே களத்தில் நிற்கிறாரு, அவரோட சொந்த ஊர் இந்த தொகுதிக்குள்ள இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்கள் கனெக்ட். அது அதிமுக கூட்டணி பலம் இருக்கு, எல்லா விஷயங்களும் சேர்ந்து பார்க்கும்போதும் நீங்க அவரோட சவாலா பார்க்கலையா? இல்லை, கேப்டனை நான் மதிக்கிறேன். அதாவது கேப்டனுக்கு மதுரையில் செலவைக்கணும்னு சொன்ன முதல் ஆள்லாம் மேயர்கிட்ட பேசினதுக்காக. அதனால என்னட்டா கேப்டன் நாங்கள் மதிக்கிறோம். கேப்டனை பொறுத்த மட்டும் இதில் டிபேட் பண்ண வேண்டியதில்லை கேப்டனை பற்றி. பட் இந்த தேர்தல் என்பது மோடி பிரதமராக இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாது, இதுதான் தேர்தலோட. அவங்களும் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் தானே சார் எடுத்திருக்காங்க. கூட்டணியில் இல்லை அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு இடத்துல மோடியை திட்டி பேசுறாரா? மோடி பண்ற அட்டூழியங்களை பற்றி பேசுறாரா? மோடியோட இடி சிபிஐ இதை பற்றி தவறு செய்யறதை பற்றி பேசுறாரா? இதை மோடியை பொறுத்த வரைக்கும் மோடி மீண்டும் பிரதமராக வரக்கூடாது என்று பேச தில் இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு? இல்லையே. அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் மோடியை பற்றி பேச மாட்டார். அவர் பேசுவதெல்லாம் இந்தியா கூட்டணி, இந்திய திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டும் மோடியை பற்றி பேசவில்லை. இந்த தேர்தல் மோடி பிரதமராக இருக்கக்கூடாது, ராகுல் பிரதமராக ஆக வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலுடைய மையமே. அதைத்தான் நாங்கள் எங்களுடைய நேரட்டிவாக மக்கள்கிட்ட வைக்கிறோம். தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்போ நீங்கள் 3 முறை போட்டியிடும் போதும் திமுக கூட்டணி இருந்தபோது எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் கிடைச்சிருக்கு. இந்த எலெக்ஷனில் உங்கள் கூட்டணியோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு? ஆப்போசிட்ல இருக்கவங்களோட 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. ஒருவேளை இணைந்திருந்தால் மாணிக்கம் தாகூருக்கு இந்த தொகுதி வந்து ரொம்ப சவாலான தொகுதியாக மாறிக்குங்கிற பார்வை இருக்கு. இல்லை, இந்த தொகுதியில் மிக பலமான அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அண்ணாச்சி KKSR போன்ற இந்த விருதுநகர் மாவட்டத்திலே களம் பலகாண்டவர்கள், அது 15 தேர்தலுக்கு மேல் சந்தித்தவர்கள். எல்லா இடமும் பிரச்சாரத்துக்கு போகும்போது சொந்தக்காரங்கிறாரு. இப்போ நான் இன்னைக்கு பிரச்சாரத்தில் பார்க்கும்போது சேடப்பட்டி அவங்களுடைய சன் அவர் வந்து உங்களை பங்காளின்னு பேசுறாங்க. என்ன இந்த கனெக்ஷன்ஸ் வர அளவுக்கு ஊருக்காரங்கிற பாசமா இல்லை என்ன? இல்லை, அவர்களுடைய உறவோடு பழகியது. அண்ணாச்சி KKSR ஒரு பெரிய பலம். அண்ணன் தங்கம் தென்னரசு அதை விட அது ஈக்குவலான ஒரு பலம் இருக்கிறது. திரு அரசன் அசோகன் சிவகாசியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், பெரிய பலம் எங்களுக்கு. திரு ARR சீனிவாசன் விருதுநகருடைய சட்டமன்ற உறுப்பினர், 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினர், அவர் பெரிய பலத்தை சேர்க்கிறார். திரு ரகுராமன் மதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர், டாக்டர் ரகுராமன் அவர்கள், அவர் பெரிய பலமாக இருக்கிறார். இங்கு திரு மூர்த்தி அவர்களும் திரு மணிமாறன் அவர்களும், சேடப்பட்டி பெரியவர் ஐயா சேடப்பட்டி முத்தையா அவர்களுடைய மகன் மணிமாறன், நான் அவரை அப்பா என்று அழைப்பதுண்டு. என்னை முதல் முறையாக தேர்தலில் அழைத்து கொண்டு கிராமமாக இந்த பகுதியில் 2009 என்னுடைய பெயரை விளக்கி சொல்லி மாணிக்கம் தாகூர் என்பதை விளக்கி சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்டதில் மிகப்பெரிய பணியாற்றியவர் பெரியவர் சேடப்பட்டி முத்தையா. அண்ணாச்சி KKSR அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் 2009 என்னை வீதியாக கிராமமாக அழைத்து சென்று வெற்றி பெற வைத்தவர்கள். அவர்களோடு கடந்த 15 ஆண்டுகளில் நான் வைத்திருந்த உறவு என்பது ஒரு அப்பா மகனாகவும் அல்லது சகோதரனாகவும் தான், அல்லது மாப்பிள்ளை மச்சானாகவும் தான், மாமா மச்சானாகவும் தான் வைத்திருந்திருக்கிறேன். இந்த உறவு என்பது பலமாக இருப்பதனுடைய விளைவாகத்தான் அவர்கள் அனைவரும் அந்த பாசத்தோடு தேர்தல் பணி நடைபெறுகிறது. என்னை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல் பணி என்பது குதூகலமாக ஒரு வீட்டு திருவிழாவை போல நடைபெறுகிறது எங்களுடைய தேர்தல் பணி. எய்ம்ஸ் விஷயம் உங்க தொகுதிக்குள்ள வர ஒரு முக்கியமான விஷயம். கடந்த தேர்தல்லேருந்தே அது ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம். இப்போ வரைக்கும் ஒரே செங்கலை காமிச்சு அதே சீனை திருப்பி காட்டாதீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. என்னதான் நீங்க வந்து அதற்கு காரணம் மத்திய அரசு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்தாலும் மக்கள் கிட்ட எய்ம்ஸை கொண்டு வரல, நம்ம மறுபடியும் ஒரு MP ஆக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பண்ண முடியுங்கிறதும், சேம் ஸ்கிரிப்டை ரிப்பீட் பண்றாங்களாங்கிற கேள்வியும் இருக்குல்ல. உங்க தொகுதியில சார்ந்த விஷயங்கள்னால நான் அதை பத்தி விளக்கம் கேட்கணும். 2019 தேர்தலுக்கு பிப்ரவரி மாசத்துல வந்து அடிக்கல் நாட்டாங்க. 21 வரைக்கும் செங்கல் மட்டும்தான் இருந்துச்சு. அதைத்தான் திரு உதயநிதி ஸ்டாலின் நாங்களும் நடுவில் கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ எய்ம் கோவிட் காலம்,
அதனால் எய்ம்ஸ் கட்டுவது பணி நடத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த செங்கலை காட்டி அந்த தேர்தல் நடத்துறது. அதனுடைய விளைவாக மக்கள்கிட்ட அது பிரபலமாச்சு. ஆனால் பாராளுமன்றத்திலும் மற்ற அவைகளிலும் இதை தொடர்ந்து நாங்கள் கேள்வி மூலமாக கேட்டுகிட்டே வரோம் எய்ம்ஸ். ஆனால் அதற்கு பின்னால் தான் இருக்கிறதுலே ட்விஸ்டே இருக்குது. 21லேருந்து 24 வரைக்கும் இந்த அரசு அகங்காரத்தின் உச்சத்தில் நின்று திரு நட்டா அவர்கள் வந்து 80% வேலை முடிஞ்சிருச்சுன்னு 2023 வந்து இங்கே வந்து மதுரையில் வந்து சொல்ல வச்சாங்க. நீங்களும் சு வெங்கடேஷ் நானும் தோழரும் போய் அங்கே போய் தேட போனோம் அந்த 80% எங்கடா போச்சுன்னு சொல்லி கேட்குறது. பிரச்சனை என்னன்னா இது வந்து இவர்களுடைய அகங்காரம். அதாவது நான் பொய் சொன்னேன்னா அதை கேட்க மாட்டாங்க. நான் பொய் சொல்லலாம், நான் பொய் சொன்னேன்னா யாரும் அதை காட்ட மாட்டாங்கப்பா. டெலிவிஷன்லாம் என் கையில் இருக்குது, பேப்பர்லாம் நான் சொல்கிறதான் போடுவாங்க, நாங்கள் சொல்கிறத எழுதிக்கிடுவாங்க, அதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அகங்காரத்தின் உச்சம்தான் அது. அதற்காகத்தான் நாங்கள் போனோம். நாங்கள் போய் அங்கே போய் பார்த்து இருக்கு கட்டிட்டாங்களோ ஒரு வேளை நம்மளுக்கு தெரியாமல் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம தொகுதியில் இருக்குது, கட்டிட்டாங்களோன்னு பார்க்க போனோம். ஒன்றுமே கட்டளைங்கிறத தெரிவிச்சு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட ரொம்ப பெருசாச்சு. இப்போவும் நான் போய் உங்களை கூட்டிகிட்டு போனோன்னா அதுதான் தெரியும் உங்களுக்கு. செங்கலை விட இன்னும் 4 தகர டப்பாவை அடித்து ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் மட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. இது தவிர ஒன்றும் நடக்கலை. ஏனென்றால் இவர்களுடைய மனம் இல்லை. இவர்களுக்கு இந்த வேலையை முடிக்கணும், மக்கள்கிட்ட வேலை நடத்தணும். நம்மளுடைய தமிழகத்தில் எய்ம்ஸ் வந்திருக்கு, தென் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு, இது பெருசாக கட்டி முடிச்சிட்டோம். இதே இதை நினச்சி பாருங்கள், 2019 அடிக்கல் நாட்டிட்டு 21 கட்டி முடிச்சு பெரிய எய்ம்ஸ் திறக்கிறதுக்காக மோடி வந்திருந்தாருன்னா எவ்வளோ பெரிய ஆட்டம் போட்டிருப்பாங்க அவங்க. இவங்க கட்டாதனால தானே இந்த ஆட்டம் போட முடியல. இவர்களை பொறுத்தமட்டும் நாங்கள் எதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம், சேம் ஸ்கிரிப்டையே மறுபடியும் பேசிட்டு இருக்காதீங்க, போர் அடிக்குதுங்கிற. சேம் ஸ்கிரிப்ட் அவருக்கு போர் அடிக்கலாம், எங்களுக்கு எய்ம்ஸ் வரலைங்கிற ஆதங்கம் அவருக்கு போர் அடிக்கலாம். ஏன்னுட்டா அவர் வேற எங்கேயோ உட்காந்துட்டு வேற யாருக்கும் அடிமைத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்களை பொறுத்த மட்டும் இது எங்களுடைய உரிமை. எங்களை ஏமாத்தினாங்க, எங்கள்கிட்ட வந்து எங்களை ஏமாற்றியவர்களை நாங்கள் மன்னிக்க போவதில்லை. இதுதான் ஏமாத்துறது யாருன்னு சொல்றது இவருக்கு வந்து ஸ்கிரிப்டா தெரியுதா பழனிசாமிக்கு? இதை பொறுத்தவரை என்னை ஏமாத்திட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியும் திரு மோடி அவர்களும் வந்து அடிக்கல் நாட்டாங்க, ஒரு செங்கலை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க, ஒன்றுமே நடக்கலை, 80% நடத்திட்டாருன்னு அவங்க கட்சி தலைவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன சேம் ஸ்கிரிப்டாக எப்படி ஆகும்? அரசு சொன்னதை செய்யாமல் இருக்கிறது. நீங்கள் எம்பியா நான் வந்து இப்போ வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறது என்கிட்ட கேட்கத்தானே செய்வாங்க மக்கள். அது என்ன சேம் ஸ்கிரிப்ட்னு சொல்ல முடியும்னா? இது என்ன பொறுப்பற்றதனம்? இது ஜனநாயகத்துக்கு எதிர்ப்பான சிந்தனை இல்லையா? அது ஜனநாயகம்னா இது கேட்டுத்தான் ஆவாங்க, மக்கள் கேட்டுத்தான் ஆகணும். ஒரு விஷயத்த சொன்னோம்னா கேட்டுத்தான் ஆவாங்க, மக்கள் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. அதுவும் எதிர்கட்சிகளாக இருக்கவங்களுக்கு எங்களுக்கு டபுள் உரிமை இருக்கு, அது கேட்டுத்தான் ஆகும். மீண்டும் எம்பி ஆகும் பட்சத்தில் அதை நடைமுறைப்படுத்த என்ன பண்ண போறீங்க? ஏன்னா அந்த விஷயங்கள் ரொம்ப பெருசா பேசப்படலாம், மாறிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும். உங்க தொகுதி ராகுல் காந்தி பிரதமரானால், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தார், 24 மாசத்தில் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு அவசியம் இருக்கு, நடந்தே ஆகும். 24 சீட் சார் அவங்களோட டார்கெட். அவர்களுடைய டார்கெட் இருக்கட்டும், அவர்களோட டார்கெட் கர்நாடகாவிலேயும் தான் 150 சீட்டா இருந்துச்சு. மக்கள் இல்லை டார்கெட் கொடுக்கணும். கர்நாடகாவிலையும் இதே தான் மோடி வந்து வசனம் பேசினாரு, 150 டார்கெட்டு. என்னாச்சு? தெலுங்கானாலே தான் சொன்னாங்க 90 சீட்டுன்னு சொன்னாங்க, என்னாச்சு? இதெல்லாம் அவர்களுடைய டார்கெட். அவர்கள் எப்போவுமே டார்கெட் போட்டு அவங்களோட டார்கெட்டை யாரும் கேட்கறதில்ல. பத்திரிகையாளர் டார்கெட் முடிஞ்ச உடனே அவர்களுக்கு போட்ட வீடியோ எடுத்து காட்டினா ஒரு நாள் கருத்து கணிப்புகளும் அதே 400 காமிக்கிறாங்களே. கருத்து கணிப்பு என்ன கருத்து கணிப்பு? நம்ம தான் பார்த்ததானே ஜனவரியில் கருத்து கணிப்பு. நீங்கள் வந்து ராமர் கோயில் கட்டி முடிச்சு அந்த மூடில் அவங்க எடுத்த கருத்து கணிப்பு எல்லாம் அப்படித்தான் இருக்கும். அதை விட கொடுமை என்னட்டா, தமிழ்நாட்டில் வந்து 6 சீட்டு ஜெயிக்க போகிறோம், 10 சீட்டு ஜெயிக்க போகிறோம். எந்த சீட்டு ஜெயிக்க போகிறாங்கிறது அவங்களுக்கும் தெரியல. என்னடா அது கருத்து கணிப்பில் போடுறாங்க. 6 சீட்டு ஜெயிக்கும்னா பிஜேபி காரங்கிட்ட கேளுங்க, எந்த 6 சீட்டு பார்த்து சொல்லி கேளுங்க. அது 6 சீட்டு ஜெயிப்போம் 40 அப்படின்னா. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது 6 சீட்டு எப்படி ஜெயிக்க முடியும். இதே மாதிரி தான் நானும் வரும். மக்களை பொறுத்த மட்டும் மக்களை நம்ப வைக்க வேண்டும். இவர்கள் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் நம்புறீங்க? இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும், ராகுல் காந்தி பிரதமர் ஆவார். 24 மாதம் கழித்து உங்களையும் அழைப்போம். ராகுல் காந்தி இந்த திறப்பு விழாவிற்கு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களோடு 24 மாதத்தில் அதை கட்டி முடித்து அவர் தேர்தலுக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 26 தேர்தலுக்கு செல்லுவதற்கு முன்னாலே இது திறப்பு விழா நடத்தப்படும். இப்போ உங்க தேர்தல் அறிக்கை நாடு முழுக்க மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த விஷயத்தெல்லாம் காங்கிரஸ் கட்சி வந்து ரொம்ப தீவிரமா இருந்ததோ, திமுக இதற்காகலாம் போராடிட்டு இருந்ததோ, அந்த பல காம்ப்ரமைஸ்க்கு உள்ளாக்கி ஒரு தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. கண்டிப்பா வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தான். நாடு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது, வருஷங்கள் மாறும்போது அவங்களுடைய கொள்கையிலேருந்து சில காம்ப்ரமைஸ் பண்ணி இதுதான் மாநிலங்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பேசுற விஷயங்கள்லாம். இப்போ அந்த தேர்தல் அறிக்கை குறித்த உங்க பார்வை சார், அது மக்கள்கிட்ட நீங்க போகும்போது, இன்னைக்கு நீங்க பிரச்சாரத்தில் அந்த விஷயங்களை குறிப்பிடும் போது பார்த்தேன்,
மக்கள்கிட்ட அந்த விஷயங்கள்லாம் போயிருக்கா? அதை பத்தின விஷயங்களா என்ன சொல்றாங்க? தேர்தல் அறிக்கையை பொறுத்த மட்டும் ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத நீதி யாத்திரை, நியாய யாத்திராவோட மிக முக்கியமான 25 ப்ராமிசஸ் இதில் நடந்துச்சு. 5 முக்கியமான விஷயங்களை எடுத்து அவர் வந்து இந்த 25 வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார். அது எல்லாமே தேர்தல் அறிக்கையில் இருக்குது. மக்கள் சம்பந்தப்பட்டமான தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தல் அறிக்கை ஒரு மெகா ஸ்டாராக விளங்குகிறது. இந்த எம்பி எம்எல்ஏக்கள் கட்சி மாறினா உடனடியா நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ? இல்லை, இது வந்து ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக வந்து நிற்கிது. இது வந்து சிறு கட்சிகளை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. பெருங்கட்சிகளை பெருசாக பாதிக்குதுங்கிறது வேற விஷயம். சிறு கட்சியில இல்லாமல் ஆக்கிருச்சு. நீங்கள் வந்து குரல்கள் மழுங்கடிக்கப்பட்டு வெறும் பணத்தாலும் அதுவும் சிபிஐ, இடி போன்ற ஐடி போன்ற அமைப்புகளை எப்பெல்லாம் நீங்கள் வந்து இதனுடைய துஷ்பிரயோகம் செய்ய முடியுமோ அப்பொழுதெல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உருவாது. ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த மாற்றங்கள் தேவை. ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற விஷயம் பெண்கள்கிட்ட குடும்பங்களுக்கெல்லாம் போதா சார்? கிராமங்களில் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கு? மிகப்பெரிய அளவில் வரவேற்பு சொல்லத்தான் அவர்களுடைய வரவேற்பு கிடைப்பது. மகாலட்சுமி திட்டத்தை பொறுத்த மட்டும் 1 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு கொடுப்போம் என்பது இன்னும் அவர்களை பொறுத்த 1 லட்சமா அப்படிங்கிற ஒரு ஃபிகர் வந்து பெருசாக தெரியும் எல்லாருக்கும். ஆனால் இதற்காக திரு ரகுராமராஜன் தொடங்கி திரு ப. சிதம்பரம் மற்றும் பெரிய அறிஞர்களிடம் பேசித்தான் இது முடிவு எடுத்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு என்பது மிகப்பெரிய, அதாவது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு. இது வந்து உண்மையிலேயே பெண்களுடைய கையிலே ராகுல் காந்தி அவர்கள் பேசுகின்ற பொருளாதாரம் என்பது பெண்களுடைய கையிலே பணத்தை கொடுக்கின்ற பொருளாதாரம். ராகுல் காந்தி அவர்களுடைய பொருளாதாரம் என்பது இல்லாதவர்கள் கையிலே பொருளை கொடுக்கின்ற பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய பலமான பொருளாதாரம். இது நடக்கும் பொழுது இதனுடைய மாற்றம் மிக பெரிதாக இருக்கும். இந்தியாவுடைய சடன் ஷிஃப்ட் என்று சொல்வார்களே, பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பது நமக்கு 5 ஆண்டுகளுக்குள்ளாக தெரியும். ஏனென்றால் பெண்கள் கையிலே பணம் போகும், வட்டியில்லா பணமாக போகும் பொழுது, கடன் இல்லாத அவர்களுக்கு பரிசாக செல்லும் பொழுது அதற்கான பலம் என்பது மிக பெரிதாக இருக்கும் என்று நம்புகிறோம். 2009, 2019 2 தடவையும் எம்பியா இருக்கீங்க. மீண்டும் களத்தில் நிற்கிறீங்க. இந்த முறை எம்பி ஆகும் பட்சத்தில் போன டேர்ம்ஸ்லாம் என்ன நீங்கள் செய்ய தவறின விஷயங்களா இருக்குது? அது இன்னும் அடுத்தது நான் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன? 5 விஷயங்கள். 1, மதுரை எய்ம்ஸ் 24 மாதத்துக்குள் கட்டி முடிக்கப்பட வேண்டும். 2வது, மதுரை விமான நிலையம். முதல் டேர்மில் அது விமான நிலையத்துக்கான கட்டடம் கட்டப்பட்டது. துபாய், கொழும்புக்கான சேவை தொடங்கப்பட்டது. 24 மணி நேர சேவை இன்னும் கொண்டு வரப்படவில்லை. மோடி அரசு அதற்காக இந்த நடவடிக்கை அதை எடுத்தாக வேண்டும். அதே போல் பட்டாசு தொழில் சர்வதேச அளவில் மிகப்பெரிய வளர்ச்சி பெறக்கூடியது. சைனா பட்டாசு உலக பட்டாசாக இருக்குது. உலக மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு மிக முக்கியமாக பாட்டில் நக்காக இருப்பது தூத்துக்குடி துறைமுகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் சீர் செய்யப்படும். தீப்பெட்டி மற்றும் பிரிண்டிங் தொழிலுக்கான ஜிஎஸ்டி பிரச்சனை, இது மிக முக்கியமான பிரச்சனையாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையே மாற்றி அமைக்கப்படுவது உங்கள் தேர்தல் அறிக்கையில் இருக்குது. அது மாதிரி தூத்துக்குடி, அருப்புக்கோட்டை, மதுரை ரயில் பாதை திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது இந்த அரசால். அந்த திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம். அந்த திட்டம் கொண்டு வருவதனுடைய விளைவாக அருப்புக்கோட்டை ஒரு ஜங்ஷனாக மாறும். இந்த 5 விஷயங்கள் மிக முக்கியமான திட்டங்களாக நான் பார்க்கிறேன். இங்கே உங்களுக்கு எதிராக வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இல்லை உங்கள் மேலே இருக்கக்கூடிய சந்தேகங்களாக இருக்கிறது, மாணிக்கம் தாகூர் அவர்கள் ராகுல் காந்தியோட ரொம்ப நெருக்கமானவர், அவருடைய நண்பர். அவர் மோஸ்ட்லி அவர் அதனால தெலுங்கானா மாதிரியான விஷயங்கள எலெக்ஷன்ஸ் அடுத்தடுத்து நாடு முழுக்க நடக்கும்போது பொறுப்பாளராக வேற இடங்களுக்கு போறாரு. தொகுதியில் அவரோட நான் கனெக்டடாக இருக்க முடியுமாங்கிற கேள்விகளுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன்? ராகுல் காந்தியுடைய தொண்டர் நான், ராகுலுடைய நண்பர் கிடையாது. ராகுல் காந்தியால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு சாதாரண இளைஞர் காங்கிரஸுடைய தொண்டர் நான். 2009 இளைஞனாக இருந்தேன். இப்பொழுது 49 வயசு ஆகுது. அதனால் இளைஞன் கிடையாது. இந்த 4 முறை எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் ராகுல் காந்தி. 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் கட்சி அமைப்பில் நான் இளைஞர் காங்கிரஸில் அப்பொழுது முதல் முறையாக இருந்த பொழுதும் பொதுச் செயலாளராக இருந்திருக்கேன். இப்பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிய பொறுப்பாளராக தெலுங்கானா, கோவா, இப்பொழுது ஆந்திர பிரதேச மாநிலங்களில் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சி பொறுப்பு என்பது மிகவும் முக்கியம். அது கட்சி பணி என்பது அண்ணா சொன்னதை போல் அது ஒரு வேட்டி மாதிரி, துண்டுங்கிறது வேற ஏதாவது மற்ற பதவிங்கிறது துண்டு மாதிரி.
அதனால் கட்சி கொடுக்குற வேலைகளை ரொம்ப அவசியம் செஞ்சே ஆகணும். மக்களை பொறுத்த மட்டும் விருதுநகருடைய குரலாகவும் எந்த விஷயத்திலும் விருதுநகர் தலைகுனிகிறதுக்கு எந்த விதத்திலையும் நான் காரணமாக நடந்தது கிடையாது. ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினராக 3 முறை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழகத்தில் இருந்துன்னா நான் மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எடுத்ததுக்கெல்லாம் அது விவசாய சட்டங்களாக இருக்கட்டும், பெட்ரோல் டீசல் விலை உயர்வாக இருக்கட்டும், அல்லது இப்போ கடைசியாக உள்துறை அமைச்சர் பதில் கேட்டு நான் 140 பேர் சஸ்பெண்ட் ஆனாங்க. 3 தடவையும் என்னை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த மட்டும் எனக்கு கொடுத்த பணியை செய்வது மட்டுமே என்னுடைய பணி. இங்கே 2 அலுவலகங்கள் விருதுநகர்லையும் திருநகரிலும் அலுவலகங்களை வைத்திருக்கிறேன். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே தினமும் மக்களோடு தொடர்பு இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரோடு தொடர்ந்து அதே உறவோடு நாங்கள் பயணிக்கிறோம் 2009 அதனால் அப்படி ஒரு பிரச்சனை மக்களிடமிருந்து வரவில்லை என்பது என்னுடைய கருத்து. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் உங்கள் தொகுதி மக்கள்கிட்ட உங்களுக்கான வாக்கு கேட்கணும்னா நீங்கள் நேராக கேமராவை பார்த்து கேட்டு. விருதுநகர் வாக்காளர் பெருமக்களுக்கு 4வது முறையாக உங்கள் முன்னால் நிற்கிறேன். உங்களுடைய வாக்கு வேண்டும். எப்பொழுதும் ஆதரிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. உங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு உங்களுடைய பிரதிநிதியாக டெல்லியிலே வேலை செய்வதற்கு வாய்ப்பு கேட்கிறேன். உங்களுக்கு எந்த தலைகுனிவும் ஏற்படுத்தாமல் தொடர்ந்து உங்களை தலைநிமிர வைப்பதே என்னுடைய ஒரே பணியாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை 4வது முறை வாக்கு கேட்கிறேன். இருகரம் கூப்பி கேட்கிறேன். வாக்கு தாருங்கள். கை சின்னத்திற்கு வருகின்ற 19ஆம் தேதி. உங்களுக்கு போட்டியாக நீங்கள் ராதிகா சரத்குமாரை பார்க்குறீங்களா, விஜய் பிரபாகரனை பார்க்குறீங்க? நான் பார்ப்பது மோடி அவர்களுடைய சித்தாந்தத்தை பார்க்கிறேன். அவருடைய சித்தாந்தம் தமிழ் மண்ணுக்கு எதிரானது, இந்தியாவிற்கு எதிரானது, இந்தியாவை பிரிக்கக்கூடியது. அது RSSனுடைய சித்தாந்தம். மிக ஆபத்தானது. அது பல வேடங்களில் வருகிறது. அது 2 வேடங்களில் வந்திருக்கிறது போல. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கீங்க. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.